இன்றைக்கி நாம் தக்காளி கொஸ்து செய்ய போகிறோம். தோசை, இட்லிக்கு எல்லாத்துக்கும் சூப்பரான. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு. இப்போ கடுகு உளுத்தம்பருப்பை போட்டுக்கணும். அப்புறம் அதில் கருவேப்பிலையை போட்டுக்கிறோம். இப்போ மிளகாயை போட்டுக்கிறோம். வெங்காயத்தை போட்டுக்கணும். அதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதும் இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். இப்போது இது நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போது நம்ம இதில் பொட்டுக்கடலை மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ திக்காக வந்துடும். திக்காக வந்ததும் மல்லிக்கீரையை போட்டு ஆஃப் பண்ணி சூடான தோசையில் கொஸ்து சாப்பிட்டா அப்படி இருக்குங்க.